சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தினமுறை இறை வழிபாடு நிகழ்ச்சியில் நாம் இன்று காணப்போவது ஆஷாட நவராத்திரியின் சிறப்பம்சங்களை பற்றித்தான். ஒரு வருடத்துல 4 நவராத்திரிகள் இருக்கு. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாமளா நவராத்திரி, சாரதா நவராத்திரி. நமக்கு தெரிஞ்சது சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதத்துல வர நாம எல்லாம் கொண்டாடுவோம் இல்லையா? ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. இந்த நவராத்திரி பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, ஆஷாட நவராத்திரி காலம், அதாவது ஆனி மாதத்தில் வருகிற சந்திரமான கால கணித முறைப்படி ஆஷாட மாதம் தூங்குகின்ற அமாவாசையை அடுத்த பிரதமை முதல் நவமி வரை உள்ள காலம்தான் ஆஷாட நவராத்திரி காலம். இந்த ஆஷாட நவராத்திரி முக்கியமா வாராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியாக கருதப்படுது. ராஜராஜன் சோழர் கட்டிய தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரகதீஸ்வரர் கோயில் வாயிலில வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கு. இந்த ஆஷாட நவராத்திரி காலத்துல மிகவும் சிறப்பாக பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க. முதல் நாள் கணபதி ஹோமத்திலிருந்து தொடங்கி கடைசி நாள், அதாவது 10ஆம் நாள் வரையிலும் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனை, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அலங்காரம், மாலையில் பாட்டு கச்சேரி இதெல்லாம் நடைபெற்று மிகுந்த சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த வாராகி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள். வேண்டுவோர்க்கு வேண்டியன உடனடி அருளுபவள். இந்த வாராகி அம்மனை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆடி மாதத்துல எங்கேயும் காவிரி ஆத்துல எல்லா ஆறுகளையும் புது புனல் பெருக்கெடுத்து ஓடும். அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த காலத்துல விவசாயம் செழிக்கணும், நாட்டு மக்கள் நாடு எல்லாமே சுபிட்சமா இருக்கணுங்கிறதுக்காக அம்பிகையை வழிபட்டு வந்தனர். உங்களுக்கு தெரியும், ஆடி மாதத்தில் எங்க பார்த்தாலும் அம்மன் கோவில்களை ஒரே விசேஷமா இருக்கும். அம்மனுக்கு அலங்காரம், அபிஷேகம், தீ மிதிக்கிறது, கூழ் ஊத்துறது, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். விவசாயம் செழிக்க, வளம் பெருக அம்பிகையை வழிபடக்கூடிய காலம் ஆனி ஆடி மாதம். இந்த காலத்தில் அம்பிகையை விவசாயம் பெருகி உலகம் சுபிக்ஷமாக விளங்க மனமுருக பிரார்த்தனை செய்வதாகவே ஆஷாட நவராத்திரி அமைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வாராகி அன்னைக்கு உகந்த நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. வார்த்தாளி என்று அழைக்கப்படக்கூடிய வராகி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் படைத்தலைவிகளில் ஒருவராக விளங்கக்கூடியவள். அளப்பரிய சக்தி கொண்டவள். வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றை உடனடியாக அருளுபவள். வராகி தேவி தேவி புராணங்களின்படி சப்தமாதர்களில் ஒருவராகவும், வராக புராணத்திலும் ஸ்ரீநகர உபாசனையிலும் அஷ்டமாத்ருகா தேவதைகளில் ஒருவராகவும் வணங்கப்படுகின்ற தெய்வம். வாழ்வில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை நீக்குபவள். விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் லாபம் பெருக அருள் புரிபவள். வீடு, நிலம் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகளை அருள்பவள். இல்லம் எனும் வீட்டில் என்றும் தானியங்கள் நிறைந்திருக்கச் செய்பவள். மிக விரைவில் பலன் அளிக்கக்கூடியவள். ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வாராகிக்குரிய அர்ச்சனை மந்திரங்களில் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக என்று ஒரு வரி வரும். ஆஷாட மாத பஞ்சமியில் செய்யப்படும் பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னை என்பது இதன் பொருள். வீட்டில் பஞ்சமி அன்று பூஜை அறையில் விளக்கேற்றி சிறு கோலமிட்டு அதை தானியங்கள் கொண்டு அலங்கரித்து அன்னை வாராகியை வழிபட்டால் வீட்டில் எப்போதும் தானியங்கள் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. ஓம் சாமளாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத் என்ற வாராகி காயத்ரி மந்திரம் கூறி வழிபடுவது சால சிறந்தது. தினம்தோறும் வராகி அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெறுகிறது. மாலையில் வராகி அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுகிறது. அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம், குங்கும அலங்காரம், சந்தன அலங்காரம், தேங்காய்ப்பூ அலங்காரம், மாதுளை அலங்காரம், நவதானிய அலங்காரம்,
வெண்ணெய் அலங்காரம், கனிகளால் அலங்காரம், காய்கறி அலங்காரம் ஆகியவை செய்யப்படுகின்றன. கடைசி நாள் புஷ்ப அலங்காரம் செய்யப்படுகிறது. வாராகி அம்மன் திருவீதி உலாவும் நடைபெறுகிறது. பிரம்மாண்ட புராணம் வாராகி தேவியின் மகிமைகளை விளக்குகிறது. பண்டாசுர வதத்துக்கு லலிதாம்பிகை புறப்படும் போது தேவி வாராகியும் தன் கிரிச்சக்கரத்தில் எழுந்தருளினாள். அப்போது சுற்றியிருந்த தேவதைகள் வாராகியை துவாதச நாமங்கள் சொல்லி துதித்தனர். துவாதசம் என்றால் 12. இந்த 12 நாமங்களை சொல்லி துதித்து அன்னையை வழிபட்டால் சகல காரியங்களும் சித்தியடையும் என்கிறது பிரம்மாண்ட புராணம். பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, அரிஜ்ஞா என்பன அந்த நாமங்கள். இந்த 12 நாமங்களையும் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் அன்னையின் சந்நிதியில் அல்லது வீட்டில் அம்பிகையின் படத்திற்கு முன் நின்று சொல்லி வணங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். ஸ்ரீ வாராகி தேவிக்கு சில நிவேதனங்கள் விசேஷம். பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்து வடை, நவதானிய வடை, மிளகு சேர்த்த தயிர் சாதம், சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த பானகம், மிளகு தோசை, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலம், லவங்கம், பச்சை கற்பூரம் இவைகள் கலந்த பால், கருப்பு எள் உருண்டை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தேன் இவை அனைத்தும் அன்னைக்கு பிரியமானவை. இவற்றில் ஏதேனும் ஒன்றையோ இயன்றால் இவை அனைத்தையுமோ படைத்து மற்றவர்களுக்கும் விநியோகித்து வாராகியை வழிபட்டால் வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்கின்றன சாத்திரங்கள். இத்தகைய சக்தி வாய்ந்த கேட்கும் வரங்களை அள்ளி வழங்கும் வாராகி அன்னையை வழிபட்டு நம் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று வாழ்வோம். ஜெய் ஸ்ரீ வாராகி மாதா. சர்வே ஜனாக சுகினோ பவந்து.